வந்து மக்காவை தாக்க மாட்டாங்க, மதினாவை தாக்க மாட்டாங்க அப்படின்னு இருக்குல்ல. எந்த நாடும் தாக்க மாட்டாங்க. அதுல வந்து ஒரு பல்வேறு சிக்கல் இருக்கு, தாக்க மாட்டாங்க. இஸ்ரேல் கூட அதுல கை வைக்கிறதுக்கு யோசிப்பாங்க. அதே மாதிரி அல்-அக்ஸா மசூதியை ஈரான் தாக்காது. ஈரான் தாக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுக்கும் இது முக்கியமான ஒரு இதுதான். அப்ப அங்கு ஒளிந்திருக்கிறார் நெதன்யாகு அப்படிங்கிற செய்தி வருது. இது வந்து இன்ன வரைக்கும் அது இல்லைங்கிறத இஸ்ரேல் சொல்லல. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு யுத்தம் வந்து நீங்க சொன்ன மாதிரி அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்கலாம், அல்லது அலி லாரிஜானி கொல்லப்பட்டிருக்கலாம். அதை விட முக்கியமா இந்த சுலைமானி, குலாம் ரஸா சுலைமானி, இது முக்கியமானது. இந்த குலாம் ரஸா சுலைமானி இந்த பசிக் ஃபோர்ஸ்னு ஒரு படை இருக்கு. இந்த பசிக் ஃபோர்ஸ் யாருன்னா லோக்கல் பீப்புளை வச்சு ஒரு படையை உருவாக்கியிருக்காங்க. இப்போ அப்படியே வந்து ஐஆர்ஜிசி இருக்கு. இப்போ வந்து ஈரான் ரெவல்யூஷனரி காட் காப்ஸ்னு ஒரு படை இருக்குல்ல, அதாவது ஈரானுடைய அந்த படை, அதாவது ஆர்மி வேற இருக்கும், ஈரானுடைய ஐஆர்ஜிசி வேற இருக்கும். இஸ்லாம் கான்செப்ட் இல்ல, அவர்கள் தனியாக வந்து முழுக்க வந்து யார கண்ட்ரோல் இருப்பாங்கன்னா, நேரடியாக அந்த சுப்ரீம் லீடர் கண்ட்ரோல் இருப்பாங்க. இந்த மற்ற யாருக்குமே கண்ட்ரோல் இது பண்ண மாட்டாங்க. நேரடியாக சுப்ரீம் லீடருடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. அதை விட்டா அந்த 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 ஃபோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த சுப்ரீம் கமாண்டர். இப்போ வந்து அலி ரஜானுடைய கண்ட்ரோல்ல இருப்பாங்க, அவங்களுடைய அந்த உயர்மட்ட கவுன்சிலோட கண்ட்ரோல்ல இருப்பாங்க. ஆனால் இந்த பசிக் படைங்கிறது என்னன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஊருடைய ஊர்காவல் படை மாதிரி. இப்ப ஊர்காவல் படைன்னு யாரு? ஒரு தன்னார்வமா சேர்றவங்க. அப்ப ஈரான் முழுவதும் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் இந்த பசிக் படையில இருப்பாங்க.